ஃபோன் பண்ணு. தம்பி தம்பி வேணாம் தம்பி. போலீஸ் கிட்ட எல்லாம் போனீங்கன்னா என் கடை பேர் கெட்டு போயிடும். அப்புறம் கஸ்டமர் யாருமே வரமாட்டாங்க. சத்தியமா இது மாதிரி நடந்ததே இல்லை. தயவு செஞ்சு கருணை காட்டுங்க ப்ளீஸ். என்ன இஷ்டத்துக்கு பேசிட்டே இருக்க? ஏதாவது வாயில வந்துட போகுது. நான் உங்ககிட்ட தங்க செயினை கொடுப்பேன், உன் வேலைக்காரன் தூக்கிட்டு ஓடுவான், நீயும் தெரியாத மாதிரியே நடிப்ப. இதெல்லாம் நான் நம்பணும். என்ன விளையாடுறீங்களா? போலீஸ் வரட்டும் இரு. ஐயோ தம்பி தம்பி வேணாம் தம்பி, உங்க காலத்தை கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்ன மன்னிச்சிருங்க. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. என்னங்க காலில் எல்லாம் விழுந்துட்டு இருக்கீங்க? கடவுள் சத்தியமா உண்மைதான்ப்பா சொல்றேன். என்னோட பொருள்களையும் சேர்த்தாம்பா தூக்கிட்டு போயிட்டான், என்னையும் சேர்த்தாம்பா ஏமாத்திட்டு போயிட்டான். சார் என்னோட நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். எனக்கு அந்த செயின் கூட தேவையில்லை, அதுல இருக்கிற அந்த போட்டோ தான் சார் எனக்கு முக்கியம். அதை மட்டும் எப்படியா திருப்பி வாங்கி கொடுத்துருங்க சார் ப்ளீஸ் சார். எனக்கு புரியுதுப்பா, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுப்பா. எப்படியாவது அவனை தேடி கண்டுபிடிச்சு உன் நகையை உன்கிட்ட திருப்பி கொடுக்குறேன். அந்த ஒரு செயின் தான் என் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது. நான் சின்ன வயசுல இருந்து எங்க அம்மா பார்த்ததே இல்லை சார். 25 வருஷமா அவங்கள பார்க்க முடியாம இந்த செயின்ல இருக்கிற அந்த போட்டோவை வச்சுதான் நான் முத எங்க அம்மா பார்க்கணும்னு இருந்தேன். அதுக்காக தான் காலையிலேயே நானும் என் மனைவியும் கோயிலுக்கு போய் நல்லது நடக்கணும்னு சாமியெல்லாம் கும்பிட்டு ஸ்வீட் பாக்ஸோட உங்களை பார்க்க வந்தோம். என்னோட 25 வருஷம் தவம் அது. கண்ணுக்கு முன்னாடி அவங்க போட்டோ இருந்தோம், அவங்கள பார்க்க முடியாம போச்சு. சார் அந்த செயினை எடுத்தது யாருன்னு தயவு செஞ்சு சொல்லுங்க. அந்த செயினை கூட அவங்களே வச்சுக்கிட்டோம். அதுல இருக்கிற போட்டோ மட்டும் தான் சார் எங்களுக்கு வேணும். அதுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா பணம் கூட கொடுத்து வாங்கிக்கிறோம் சார். எங்களுக்கு அந்த போட்டோ மட்டும் தான் வேணும். அம்மா இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் நான் புரிஞ்சுக்காம பேசுவேனா? எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுங்க. நான் அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சு உங்க செயினை திருப்பி கொடுக்குறேன். இப்பதான் நான் ரொம்ப நிதானமா தெளிவா பேசுறேன். நீ உனக்கேத்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருந்திருக்கலாம். டேய் என்னடா ஆச்சு உனக்கு? இன்னொரு தடவை இப்படி எல்லாம் பேசுன அப்புறம் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. நான் உன் மேல கோவப்பட்டேன்னா அதுக்கு ஒரு நியாயமான காரணம் இருக்கு. என்ன நியாயம்? நீ என்ன சந்தேகப்படுறிய? அது உங்க ஊர்ல நியாயமா? சரி நான் உன்கிட்ட ஒண்ணு கேக்குறேன். நம்ம 2 பேருக்கு மட்டும் தெரிஞ்ச ரகசியம் எதிர்கிட்ட போகுதுன்னா அது உன் மூலமா தானே? நீ உன் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அடிச்ச கூத்து உனக்கு ஞாபகம் இருக்கா? நடந்துட்டு இருக்கிற பிரச்சனையோட சீரியஸ்னஸ் உனக்கு புரியல. அதுக்காக தான் உன் மேல நான் கோவப்பட்டேன். அதுக்கான உரிமையும் எனக்கு இருக்கு. ஐயோ மாயா, நான் எத்தனை தடவை சொல்றது நான் யாருக்கிட்டயும் உளரலன்னு? நீ மறுபடியும் அதே வார்த்தையை சொல்லி சொல்லி என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. நான் செய்யாத ஒரு விஷயத்தை நீ செஞ்சேன்னு சொன்னேனா எனக்கு கோபம் பயங்கரமா வரும் மாயா. சீனு அப்புறம் எப்படிடா அந்த புவனேஸ்வரிக்கு தெரிஞ்சது? என்கிட்ட கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் உனக்கு என் மேல நம்பிக்கை வரலனா நம்ம சேர்ந்து வாழ்றதுல அர்த்தமே இல்ல மாயா. இன்னொரு தடவை என்கிட்ட இப்படி பேசாத. சீனு மாயா மேல இந்த அளவுக்கு வெறுப்ப காட்டுறதும் ஒரு வகையில நமக்கு நல்லதுதான். வெறுப்ப அப்படியே விட்டுறக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா பெரிய விரிசலாக்கி புருஷன் பொண்டாட்டி 2 பேரையும் பிரிக்கணும். அந்த மாயா இருக்கிறதுனாலதான் ஒவ்வொரு தடவையும் நம்ம தோத்துக்கிட்டு இருக்கோம். அவளை அந்த வீட்ல இருந்து துரத்திட்டோம்னா நிச்சயமா வெற்றி நமக்கு தான். மாமா கோயிலுக்கு கிளம்பிட்டாரு. நீ ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்றியா? இந்த சட்டையை மட்டும் நான் அயன் பண்ணிக்கிறேன். என்ன நீங்க வந்தோடனே நீங்க பாட்டு அயன் பாக்ஸ்ல கை வைக்கிறீங்க? கண்ணு தெரியலையா உங்களுக்கு? நான் தான் பட்டு புடவை அயன் பண்ண போறேன்ல. நான் அயன் பண்ற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா நீங்க வந்து அயன் பண்ணிக்கோங்க. இல்லம்மா, மாமா கோயிலுக்கு கிளம்புறாரு. இதோ பாரு, வேட்டி சட்டை மட்டும்தான். ஒரு 5 நிமிஷம் அயன் பண்ணிட்டு உடனே கொடுத்துறேன். இது பாருங்க, நானும் என் ஃப்ரெண்டோட வளகாப்பு ஃபங்க்ஷனுக்கு போகணும். எனக்கு இப்போ அயன் பாக்ஸ் வேணும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. ஃப்ரெண்டோட வளகாப்பு சாயந்தரம் தானம்மா? இப்ப கூட என்னதான் பிரச்சனை உங்களுக்கு? நான் ஈவினிங் ஃபங்க்ஷனுக்கு போறேன், இல்ல நாளைக்கு கூட போறேன். அத பத்தி உங்களுக்கு என்ன கவலை? நான் தான் முதல்ல வந்தேன், நான் தான் அயன் பண்ணுவேன். அடம் பிடிக்காத பார்வதி, அவரு பாவம் காத்துட்டு இருக்காரு. ஜானகி, நான் ஜானகி, இது வந்துட்டேங்க. பார்வதி கூப்பிடுறாரு. கூட கூட பார்வதி. அவரு கூப்பிட்டா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? என் வேலையை நான் முடிச்சிட்டு தான் தருவேன்.
அதுக்கப்புறம் நீங்க பொறுமையா பண்ணிக்கோங்க. ஜானகி அ, 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 இதோ வரேங்க. அவ்வளவுதான். ஐயோ பார்வதி, மெதுவா. பார்த்து. ஒண்ணு ஒண்ணு சரியா மெதுவா. ரொம்ப ஆணவத்துல ஆடணும்ல, அதான் அந்த கடவுளுக்கே பொறுக்கல. நீ என் தலையில ஏறி உட்காரணும்னு நினைக்கிற, ஆனா பாத்தியா கடைசியா என் அண்ணனோட கால்ல போய் நீயா விழுகிற மாதிரி ஆயிடுச்சு. இனியாவது ஒழுங்கா இருக்க பாரு. உனக்கு போய் புத்திமதி சொல்றேன் பாரு. பார்த்து பத்திரமா. சுவிட்ச் ஆன்ல இருக்கா? இதுங்க நடிச்சாலும் நடிக்குங்க. ஆன்ல தான் இருக்கு. ஏங்க சிவாவாவது அடிச்சாவது எங்களை காப்பாத்துனா, ஆனா நீங்க அப்படியே நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. இல்லடி, நான் காப்பாத்தலான்னு தான் நினைச்சேன். அது சம்சாரமா மின்சாரமான்னு பார்த்தேன். அதுக்குள்ளதான் சிவா மச்சான் வந்து காப்பாத்திட்டார்ல. அப்புறம் என்ன, சிவா உங்களோட குத்துக்கள் மாதிரி நிக்கிறல்ல. பார்வதி, அடி பலமா? எனக்கு ஷாக் அடிச்சதும் அடி விழுந்ததும் பத்திலாம் கவலை இல்ல. தவறி விழுந்தாலும் போயும் போயும் உங்க அண்ணன் கால்ல போய் விழுந்த பாருங்க, அதுதான் என்னால தாங்கிக்கவே முடியல. இது கூட பரவாயில்ல நீ, இது எல்லாத்துக்குமே சேர்த்து இந்த மொத்த குடும்பத்தையும் நான் பழி வாங்குறேன். யாரையுமே விட மாட்டேன். எங்க இத பாத்திருப்பேன்? நான் இத எங்கேயோ பாத்திருக்கேன். என்கிட்ட தான் பார்த்துருப்பேன். உன்கிட்ட நான் இன்னைக்கு தானே பாக்குறேன். இதுக்கு முன்னாடி வேற எங்கேயோ நான் இத பாத்திருக்கேன். ஆனா டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. இவ்வளவு பெரிய மச்சான் எங்க பார்த்தனும் கூட ஞாபகம் இருக்காது. நீ எல்லாம் ஒரு ஸ்மார்ட் கேர்ள். ஓஹோ, அப்போ சாருக்கு மட்டும் மச்சத்தை எங்க பார்த்தாலும் ஞாபகம் இருக்குமா? ஓ, ஞாபகம் இருக்கே. அப்போ என் உடம்புல எத்தனை மச்சம் இருக்குன்னு சொல்லு பார்க்கலாம். அவ்வளவுதானே, சொல்லிட்டே போச்சு. சொல்லு. மொத்தம் 8, 7 மச்சான் இருக்கு. என்னது, 7 மச்சம் இருக்கா? முடிஞ்சா எங்கெங்க இருக்குன்னு சொல்லு பாப்போம். அவ்வளவுதானே, சொல்லிட்டே போச்சு. சொல்லு. கழுத்துல 1, காதுல 1, கையில 2, உள்ளங்கையில 1, அப்புறம் முதுகுல 1.